நம்ம தமிழ்நாடு பஸ் மோட் டிராஃபிக் மோட் விளையாடணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிராஃபிக் மோடு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்க சொல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்களும் இந்த மாதிரி தமிழ்நாடு டிராஃபிக் மோட் விளையாடலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வீடியோ கேமுக்குள்ளே போயிட்டேன். போனோடனே என்னென்ன இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பஸ்ஸோட எல்லா வெஹிக்கிள்ஸும் சின்ன சின்ன டூ வீலர்லேருந்து கார், ட்ரக்கு, பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த மோடில் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இது ஒரு லிங்க் மோடு 3 லிங்க்கு. அந்த 3 லிங்க்கு கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த மாதிரி கேம் விளையாடலாம். அதனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி டிஎன் டிராஃபிக் மோடு விளையாட முடியும். கொஞ்சம் சின்ன சேஞ்சு பண்ணால் கூட உங்களால் விளையாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. அதனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம நான் விளையாடுற மாதிரியே நீங்களும் விளையாடலாம். அதனால் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நம்ம புதுசாக வந்துக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பஸ் எடுத்துகிட்டு வெளியே போகலாம். என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே சைடில் பேரிகார்ட்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேரிகார்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த மோட்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேரிங்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஏற்ற மாதிரி ஸ்டேரிங்கும் வச்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்டேரிங்கோட ஆர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன் கவர்மெண்ட் பஸ் அது ஒரு மகளிர் வண்டி இருக்குங்களா, அந்த ஆர்னர் செட் பண்ண அந்த ஆர்னர் இருக்கிற மாதிரியே இந்த ஆர்னியும் இருக்கும். அது மேலே 3 ஆர்னர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் பஸ் என்னென்ன ஆர்னர் இருக்கும் அந்த ஆர்னையும் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகாதீங்க. உங்களுக்கு புரியாது. இந்த ஒரு மோடு வேணும்னு வச்சுக்கோங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சென்ட் பண்ணுற மோடு. அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தமிழ்நாடு வர வண்டி என்னென்ன இருக்கோ இந்த வண்டி எல்லாமே இந்த மோட்லேயும் இருக்கும். அதனால் இந்த இது பண்ணிக்க தேவையில்லை. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ட்ரக்கு போகுதுங்களா, அது நம்ம தமிழ்நாட்டில் ட்ரக் இருக்கிற மாதிரி அந்த ட்ரக்கில் பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. என்ன லோடு? மண் லோடு. என்ன லோடு ஏற்றி போகிறாங்கன்னு தெரியல, மண் லோடு தான் ஏற்றிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா சேமாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, நம்ம மகளிர் வண்டியும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது, இந்த ட்ரக்கும் இருக்குது, டிஎன்எஸ்டி பச்சை கலர் கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. இதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னென்னா. நம்ம சேனலெலாம் புதுசாக வந்துக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.